எடப்பாடி பழனிசாமி இத்தனை வருஷமாக பேசின விஷயங்கள் ஈடுபடுறதை காட்டிலும் இந்த சுற்றுப்பயணத்தில் அவர் பேசின விஷயங்கள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது, பேசப்பட்டது, விவாதிக்கப்பட்டுச்சு. தங்கத்தோட சேர்த்து பட்டுப்புடவையும் கொடுக்க போறதா சொல்றாங்களே. இப்ப இதன் மூலமா அதிமுகவுக்கு என்ன சாதகம்? அதுதான் சுக்கிரன் குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்குறேன், நான் அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறேன், கார் கொடுத்துருக்கேன், வீடெல்லாம் கொடுத்துருக்கேன். கல்யாணத்துக்கு பண்ணுறதுக்கு தாலிக்கு வழி இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஈஸியாக வெற்றி வாய்ப்புகளை அது அவங்களுக்கு கொடுத்துரும். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நையாண்டி சித்தர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட சுற்றுப்பயணம் மேற்கொண்டதில் அதிமுகவுடைய தொண்டர்கள்லாம் இப்போ மறுபடியும் மீண்டும் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ இந்த உற்சாகம் மீண்டும் அப்படியே தொடருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எடப்பாடி அவர்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்க சனி வக்ரம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான நிலையை கொடுத்துருக்கு. கடந்த 2 வருஷமாக இருந்த பின்னடைவுகள் நீங்கி நவம்பர் 29 வரைக்கும் அவருக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் தற்சமயம் அவருக்கு இருக்குது. அடுத்ததாக குருவும் வக்ரமாக போகிறார் அக்டோபர் மாதம். ஸோ அதுவும் அவருக்கு கூடுதல் பலத்தை கொடுக்கும். அதனால் இவருக்கு அடுத்தடுத்த ஒரு உற்சாகம் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு. அவர் எண்ணங்கள் நிறைவேறும். அவர் சில விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பார்ல, இப்படி இருந்தால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிற விஷயங்கள் தானாக சாதகமாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்போ அவரை நோக்கி நகர்ந்துட்டு. அதிமுக தொண்டர்கள் சில வருடங்களாக கொஞ்சம் உற்சாகம் குறைவாகவே இருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஒரு 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 புத்தொழி ஏற்பட்டது போல் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. அதிமுகவுக்கு சாதகமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் கணிஞ்சிருக்கோ, சாதகமான சூழல் அமைஞ்சிருக்கோ அப்படின்னு பார்க்கப்படுது. பொதுவாக அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி வருடங்கள் தான் இந்த தேர்தல் பணிகள்ங்கிறத தொடங்குவாங்க. அதுக்கு முன்னாடி அப்போ தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஜெயித்த நேரத்தில் ஒன்றுமே மாற்றி அமைக்க முடியக்கூடிய சூழலே இருக்காது. அடுத்த 5 ஆண்டுகள் அவங்க தாங்கிறது ஃபிக்ஸ் ஆகிரும். ஸோ அதனால் எல்லா அரசியல்வாதிகளும் தோற்ற சூழ்நிலையில் அவங்க அடுத்தடுத்து அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஸோ அப்படி தான் அவங்களும் மற்ற வேலைகளில் பணிகளில் அவங்க இருந்தாங்க. இப்போ அந்த சொந்த இப்போ தொழிலான இந்த அரசியல் இது இப்போ தான் அடுத்த வருஷம் வரப்போகுது. ஸோ அப்போ தான் களப்பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்க களப்பணிகளை சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களுக்கு அமைஞ்சிருக்கனால இப்போ அவரும் உற்சாகமாகி தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை இந்த கிரக அமைப்புகள்ங்கிறது கொடுத்துட்ருக்கு. அதுதான் இப்போ அவர் தொடர்ந்து பயணங்களும் நிறையா அவர் கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஆர்வம் காட்டுறதும், அடுத்ததாக எதிர்ப்புகளை தெரிவிக்கிறது கூட இப்போ தான் தொடங்கியிருக்காரு. அதனால் அடுத்தடுத்து அவருக்கு சாதகமான சூழல் உண்டு. எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இத்தனை வருஷமாக பேசின விஷயங்கள் ஈடுபடுறதை காட்டிலும் இந்த சுற்றுப்பயணத்தில் அவர் பேசின விஷயங்கள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது, பேசப்பட்டது, விவாதிக்கப்பட்டுச்சு. இதற்கு என்ன காரணம்? ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னா சூழ்நிலைகள் கரெக்டாக அமைஞ்சு வரணும். ஸோ நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் எதிராளி வீக் ஆகணும். அப்போ எதிர்கட்சிகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகளையும் மக்கள்கிட்ட ஒரு அவப்பேரும் ஒரு அவமரியாதையும் அல்லது அவங்களுக்கு எதிர்ப்பான ஒரு மனநிலையை கிரியேட் ஆனால் தான் இவங்களுக்கு அது சாதகமாக அமையும். அதனால் இந்த நேரத்தில் அந்த கிரகங்கள், அதாவது பொதுவாகவே இப்போ உலக அளவில் தலைமையில் இருக்கவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. குடும்பத் தலைவருக்கு கூட பாதிப்புகள்ங்கிறது எல்லாரோட குடும்பங்கள்லேயும் அது ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிம்ம ராசி அந்த இடத்துல செவ்வாய் கேதுங்கிறது இருந்தனால பொதுவாகவே உலகளவில் தலைவர்களுக்கு கண்டத்தையும் தலைவர்களுக்கு அவப்பேர்களையும் தலைவர்களை பதவி துறக்கக்கூடிய சூழ்நிலைகளும் பொதுவாகவே உலகளவிலையும் இருக்குது. இந்திய அளவிலையும் பெருந்தலைவர்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய சூழ்நிலைகளை தான் இந்த ஜென்ம கேதுங்கிறது கொடுக்குது. அதனால் இப்போ தலைமையில் இருக்கிறவங்களுக்கு அது பாதிப்பு கொடுக்கறனால தான் இவங்களுக்கெல்லாம் ஒரு
உற்சாகங்கிறது பிறக்க போகுது. அதே நேரத்தில் கட்சி தலைமைகளுக்கும் இந்தியாவில் இருக்க கட்சி தலைவர்களுக்கும் கூட அது வந்து சில பாதிப்புகளை அடுத்தடுத்து தரக்கூடிய சூழ்நிலைகளில் தான் அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்குது. ஏன்னா கேது வந்து இப்போ இருக்கிறது வந்து உத்திர நட்சத்திரத்துலேருந்து அடுத்த நட்சத்திரமான பூரத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ பூரத்துக்கு பயிற்சி ஆகி அதுக்கப்புறம் மக நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆவார். ஸோ இந்த காலகட்டங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு நாடுகள்லையும் இருக்க தலைமைகளுக்கு ஆபத்தையும் அல்லது மாற்றங்களையும் தரப்போகுது. பதவியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் பதவியில் இல்லாத அரசியல்வாதிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இப்போ இருக்க கேதுவோட நகர்வு. இப்போ இந்த செவ்வாயும் சேர்ந்துருக்கனால ஆட்சியாளர்களுக்கு பாதிப்பை கொடுத்துருக்கு. அதனால் இவங்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு நேரம் தான் இருக்குது. கண்டிப்பாக இது அடுத்தடுத்து தொடரும். தமிழக அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் நேற்று இருந்த நிலைமை இன்றைக்கி இல்லை. அப்போ ஜோதிட முறைப்படி தமிழக அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு சாதகமான ஒரு சூழல் இப்போ அமைஞ்சிருக்கலாம். அதுக்கு ஜோதிட ரீதியான காரணங்கள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தலைமைக்கு சில பாதிப்புகள் வரும்பொழுது எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமான விஷயங்கள் வரத்தான் செய்யும். ஸோ அதனால் இப்போ இருக்குது. இந்த நிலை வந்து எப்பொழுதுமே வாழ்க்கை ஒரு வட்டம், ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து பழைய பழமொழி. அப்போ தோத்தவர் ஜெயிப்பாரா? அப்போ அந்த வெற்றிக்குரிய விங்கில் அவங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து இன்னும் அடுத்தடுத்த கிரக நகர்வுகளை பொறுத்து தான் மாறும். ஏன்னா இது வக்ர நேரத்தில் உக்கிர பலன், அது வந்து ஒரு மாய தோற்றத்தை எல்லாத்துக்கும் கொடுக்க தான் செய்யும். இதில் கூடுதலாக குரு வேறு வந்து அடுத்து பயிற்சியாக போகிறாரு. அப்போ ராகு வக்ர கிரகமான வந்து பாதக, அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு பாதகமான இடத்துல ராகு பயிற்சி ஆகியிருக்கார். அதே நேரம் தலைமை குறிக்கக்கூடிய சிம்ம 5ஆம் இடமான பஞ்சமாதிபதி ஸ்தானத்தில் கேது இருக்கார். ஸோ அப்போ தலைவர்களுக்கும் தலைமைகளுக்கும் மனக்குழப்பங்களை தான் இந்த ராகு கேதுகள் கொடுக்கும். ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் இல்லாத இருக்கிற மாதிரி காட்டும், இருக்கிறத இல்லாத மாதிரி காட்டும். ஆனால் உழைப்புங்கிறது ஒரே மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கேற்ற கூலியை சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். கண்டிப்பாக அவங்க நல்ல ஒரு முயற்சி எடுத்து உழைச்சாங்க அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் நடக்கும். பெண்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா கண்டிப்பாக வந்து அவங்க ஆட்சியை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலைங்கிறது இயல்பாகவே ஏற்படும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணும்பொழுது தான் அவங்களுக்கு வந்து எப்பயுமே தலைமைக்கு வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு வெற்றிகள்ங்கிறது குவியும். ஏன்னா அலங்காரம், ஆடம்பரம் இதெல்லாமே வந்து கொடுக்கக்கூடியவர் வந்து சுக்கிரன் தான். சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியவன் சுக்கிரன் தான். பொதுவாக மாங்கல்யம் அப்படிங்கிறது வந்து குருவோட ஒரு தங்கத்தை வச்சு தான் அது இருக்குது. அப்போ வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது அந்த தாலி தான் வந்து பல பேரை காப்பாற்றுது அப்படிங்கிறது காலகாலமாக சொல்லிட்டு வந்துட்டுருக்காது. குரு பகவான் தான் வந்து தாலிக்கு அதிபதி, அவர் தங்கத்துக்கு அதிபதி. ஸோ அதனால் அந்த குரு வந்து ரொம்ப முக்கியம். பெரும் பணத்தையும் பெரிய அளவில் வந்து ஒரு அறிவுரை, ஆலோசனைகள், தானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 9, 12 குடையவன் குரு. ஸோ அப்போ தங்கத்தை யார் விரயம் பண்ணுறாங்களோ, தங்கத்தை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகும். அதை தான் வந்து முன்னாடி இருந்த அதிமுக தலைமையில் அவங்க ஜெயலலிதா அவர்களும் அதை வந்து கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தை. அதிமுகவுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணது அந்த தாலிக்கு தங்கத்தை கொடுத்தனால தான். ஏன்னா அந்த தங்கத்தை தானமாக கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகள்ங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ தங்கத்தோடு சேர்த்து பட்டுப்புடவையும் கொடுக்கப்படுறதா சொல்கிறாங்களே, இப்போ இதன் மூலமாக அதிமுகவுக்கு என்ன சாதகம்? அதுதான் சுக்கிரனையும் குருவையும் ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆடம்பரமான ஒரு ட்ரெஸ்ஸுங்கிறது பட்டுப்புடவை பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆபரணங்கள் தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணக்கூடியது. அப்போ இந்த இரண்டையும் அவங்க சுக்கிரனையும் குருவையும் ஒரே நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பாக தான் அது தெரியுது. அதனால தான் அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு. ஜாதகப்படி பார்த்தா இது அதிமுகவுக்கு ப்ளஸ் தானா? ஆமாம், ஜாதகப்படி இந்த ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு தேர்தலுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். ஓகே. அதனால் எப்பயுமே அரசியல் நம்ம தக்க வைக்கணும் அப்படின்னா பெண்களுக்கான தேவைகளை அறிந்து கொடுக்கணும். நம்ம அவங்களுக்கு, நீங்கள் குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா வந்து நான் அவங்களுக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்குறேன், நான் வந்து அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறேன், கார் கொடுத்துருக்கேன், வீடெல்லாம் கொடுத்துருக்கேன், ஆனாலும் அவங்க வந்து என் மேலே பிரியமாக இல்லைன்னு பல ஆண்கள் வந்து சொல்லுவாங்க. ஆனால் பெண்கள் எதிர்பார்க்குறது எனக்கு ஒரு மல்லிகைப்பூ மட்டும் கொடுத்தா போதும், எனக்கு அதுதான் என் கணவர்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன், அவர் என்னை கண்டுக்கிறதே இல்லை, எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி தான் பெருவாரியான பெண்கள் வந்து அது மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ அவங்களுக்கு தேவை அறிந்து திருமணத்துக்கு கல்யாணத்துக்கு பண்ணுறதுக்கு தாலிக்கு வழி இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ
இந்த மாதிரியான ஒரு அறிவிப்புகள் இதை அவங்க நடைமுறைப்படுத்தும் பொழுது அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய பாக்கியமாக அமைஞ்சு ஈஸியாக வெற்றி வாய்ப்புகளை அது அவங்களுக்கு கொடுத்துரும். அதிமுக 2026 தேர்தல் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள் அதிமுகவுக்கு ஜோதிட ரீதியாக எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சனி வக்ரம் அப்படிங்கிறது நவம்பர் 29 நிவர்த்தி ஆகிறார். அடுத்ததாக குருவும் வந்து பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு அடுத்த அதிசாரம் போனவர் வக்ரமாகி அவர் பழையபடி நேர்பார்வையில் போக ஆரம்பிப்பார். அந்த நேரத்தில் தான் அது எல்லாமே அடுத்த தேர்தல் வரப்போ குரு பயிற்சியும் ஆயிடுது. ஸோ இந்த காலகட்டங்கள் வந்து அவங்களுக்கு இப்போ இருந்த ஒரு பின்னடைவிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ங்கிறது அவங்களுக்கு எளிதாக வருது. எப்பயுமே வந்து ஒரு கோச்சார பலன்கள் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா இவங்களோட முயற்சியையும் கண்டிப்பாக தீவிரப்படுத்திக்கணும். ஆன்மீக ரீதியாக வந்து தெய்வ வழிபாடுகளை பண்ணிக்கிறாங்க, யாகங்கள் நடத்திக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்ததாக இவங்க நேரடியாக மக்கள் தொண்டுங்கிறது வந்து கொடுக்கணும். ஏன்னா அரசியல் அப்படின்னாவே வந்து மக்கள் தொண்டு. அப்போ சனி அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து ஓட்டு போடணும். மக்கள் ஆதரவுனா வந்து சனி பலமாக இருந்தால் தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ அப்போ இந்த சனி வந்து வலுப்பெறணும். இப்போ வக்ரமாக இருக்கிறது மாறி அவர் நேர் பாதையில் போகும்பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் இருந்த பின்னடைவுகள்லாம் கொஞ்சம் தீர்ந்து முன்னாடி போகணுன்னா கூடுதல் உழைப்பு போட்டாங்க அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அடுத்தடுத்து இருக்குது. ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதிமுகவுடைய கடந்த காலம், நிகழ்காலம், அடுத்து வரக்கூடிய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஜோதிட ரீதியான நிறைய காரணங்களோடு ஒப்பிட்டு பேசியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.